போல் மேட்ச் மொத்தம் 3 நாள் 3 போல். இன்றைக்கி ஜெயிக்கிறவங்க ஒரு ப்ரைஸை கட்டிட்டு போவாங்க. போல் வின்னரு, போல் டிசைடர் அவங்க. இது வந்து 5 ஓவர் மேட்ச்சு. இது துலாமுண்டி ரெட் விங்ஸ் அணியினர் பேட்டிங்கை தேர்வு செய்தவங்க. இல்லை அம்மங்கொல்லை மோடு ஃபீல்டிங்கை தேர்வு செய்து இவங்க பேட்டிங் எடுத்திருக்காங்க, பேட்டிங் ஆடுறாங்க. மணி நான் ஸ்ட்ரைக்கில் சேவாக் செந்தில். ஃபஸ்ட்டு ஓவர் போடுற பேர் அம்மங்கொல்லை மோடு டீமுக்காக குட்டி எலி. மறுபடியும் அகலப்பந்து 3 வைடுக்கு அப்புறம் ரீபாலு. வைடு இல்லை, அம்பேர் டாட் பால். செகண்ட் பாலு அற்புதமான ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்து. சிறப்பான ஃபீல்டிங். தேர்ட் பாலு அற்புதமான டிரைவ்ப்பா, நல்ல ஷாட்டு. ஆனால் ரன்கள் எதுவும் இல்லை. சிறப்பாக விளையாடக்கூடிய பிளேயரு சேவாக் செந்தில். அடுத்து வந்து டாட் பாலுக்கு அடுத்து வந்து பேட்டை விட்டுட்டாருங்க. பேட்டை விட்டார், பால் அடிக்கலை, டாட் பாலாக மாறியது. டாட் பந்துக்கு அடுத்த பந்து கண்டிப்பாக ரன் அடிச்சே ஆகணும். அற்புதமான ஷாட்டு, லெக் சைடில் நல்ல மிஸ்ஃபீல்டு. ரன்னிங் காட்டுறேன், ஒரு ரன் மட்டும்தான். அற்புதமான ஷாட்டுப்பா, ஆஃப் சைடில் கேட்சாக மாறுமா? 100 கேட்சுப்பா. விக்கெட். ஒரு ஓவர் முடிவில் 7 ரன் மட்டும் ஒரு விக்கெட்டை விட்டு துலாமுண்டி அணியினர். அடுத்த ஒரு நெக்ஸ்ட் பந்து லெஃப்ட் சைடில் அடிக்கப்பட்ட பால். நல்ல ஃபீல்டிங், ரன்னிங் காட்டுறேன். இது ஓவர் த்ரோவில் அப்படி ஒரு ரன்னு. இப்போ அந்த பாலுக்கு 3 ரன்னு. நல்ல ஷாட்டு. வேல்முருகன் ஸ்ட்ரைக்கில். அடுத்த பந்து அற்புதமான ஷாட்டு, கேட்சாக மாறுமா? இங்கே பவுலர்கிட்ட பந்தை மிஸ் பண்ணிட்டாருங்க. நல்ல கேட்சு, பிடிச்சிருந்தா காட்டன் பவுலர் மாதிரி இருக்கும். விக்கெட்டை மிஸ் பண்ணிட்டாரு, சிங்கிள் மட்டுமே. அடுத்த பந்து அற்புதமான ஷாட் பால், லெக் சைடில். நல்ல ஃபீல்டிங் பார்த்து தடுத்துட்டாரு, 6 போல. ஓடி எடுக்கப்பட்ட ரன்னு மட்டும்தான். நல்ல ஃபீல்டிங் பண்ணி தட்டு 2 ரன்னு மட்டுமே. நல்ல ஷாட்டு. 6 ரன்னு போக வேண்டிய பாலை 2 ரன்னில் தடுத்துருக்காரு. நல்ல ஃபீல்டிங். வந்து பவுல்டுங்க, லெக் கட் முறையில் பவுல்டு. பால் குத்தி திரும்பி இருக்கு, லெக்கில் குத்தி திரும்பி நடு ஸ்டெம்பை பிடிங்கி எடுத்துருச்சு. மற்ற பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன் விக்கி. ஆஃப் சைடில் போடப்பட்ட பால் டாட் பால். வந்து அற்புதமான ஷாட்டுப்பா, ஸ்ட்ரைட்டில். போன ஓவர் 6 ரன்னில் பந்து போட்டு சிறப்பாக போட்டு போயிருக்காரு. ஒரு விக்கெட் எடுத்து 2 ஓவருக்கு 13 ரன்னு, 2 விக்கெட்டு துலாமுண்டி அணியினர். 3வது ஓவரின் முதல் பந்து அகல பந்து. அப்புறம் டிஃபென்ஸு ஆஃப் சைடில் 1 ரன் மட்டுமே. நல்ல பந்துப்பா. நியூ பேட்ஸ்மேனாக பயணிவேல் ஸ்ட்ரைக்கில். அடுத்த பந்து நல்ல ஷார்ட் பாலு, ஆனால் அகல பந்து. எங்கே வேணால் அடிச்சிருக்கலாம், அந்த பாலை மிஸ் பண்ணிட்டாரு. அற்புதமான ஷாட்டுப்பா, அற்புதமான ஷாட்டு. கேட்சுங்க, இதுவும் கேட்சு. எல்லாம் அடிக்கிற பந்து எல்லாமே 6 மாதிரி இருந்தாலும் எல்லாமே கேட்சாக மாறிடுது. நல்ல கேட்சை பிடிச்சிருக்காங்க. ரன்னு எதுவுமே எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டாங்க. ஃபீல்டிங்கு நல்ல ஃபீல்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. பவுலிங் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் அஜய் பேட்டிங்கில். ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட ஸ்ட்ரைட்டில் ஃபீல்டிங் எதிரி கேட்சுக்கு ட்ரை பண்ணார். நல்ல ஃபீல்டிங், ரன்னிங் காட்டுறேன். ஓவர் த்ரோவில் மறுபடியும் ஒரு ரன்னு. 2 ரன்னாக மாறிடுது. 1 ரன்னு போக வேண்டிய இது ஓவர் த்ரோவில் 2 ரன்னாக மாறிடுச்சு. வந்து கேட்ச் மிஸ்ஸு, ஹேட்டில் டச் ஆகி வந்து கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காரு. வந்து ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பால். நல்ல ஃபீல்டிங், ரன்னிங் காட்டுறேன். திரு ஓவர் த்ரோவில் கரண்ட் கம்பத்தில் அடிச்சிச்சு. ஓவர் த்ரோவில் ஓடிட்டுருக்காங்க. இந்த கிரவுண்டில் கல், இந்த கரண்ட் கம்பம் இல்லைன்னா சூப்பராக இருக்கும் கிரவுண்டு. அப்படி நல்ல கிரவுண்டு தான். நல்ல ஃபீல்டிங். அது அவரோட மிஸ்டேக்கில் த்ரோ கரெக்டாக பார்த்து போட்டிருக்கணும். அடுத்த பந்து நல்ல டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. பேட்டிங் 3 ஓவர் முடியல 25 ரன்னு, 3 விக்கெட் இழப்பு இருக்குது. அது ஓவரில் முதல் பால் 4 விக்கெட் ஆயிடுச்சு. தப்பாக சொல்லிட்டேன். நல்ல யார்க்கருங்க,
கண்டிப்பாக அடிக்க முடியாது, முன்னாடியே எடுத்துருக்கணும். நல்ல யார்கர் பால், நல்ல டாட் பால் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு பாலை. மறுபடியும் லெக் பை முறையில் டாட் பால். அடுத்த பந்து அகல பந்து அற்புதமான ஷாட் ஆஃப் சைடில் போகிற மாறுமா. இந்த பந்து எடுத்து போட்டிருக்காரு. ரன்னிங் காட்டுறேன், 2 ரன் ஓடிருக்காங்க. நல்ல ஷாட்டு, 2 ரன் மட்டுமே சிறப்பாக அடிச்சிருந்தாரு. அடுத்த பந்து அற்புதமான ஷாட்டு லெக் சைடில் பந்து எடுக்கல. 2வது ரன் ஓடுங்களா. ரன்னிங் காட்டுறேன், 2 ரன் ஓடிக்கலாம். கண்டிப்பாக 1 ரன் மட்டும் தான் ஓடிருந்தாங்க. லாஸ்ட் 2 பால் 4வது ஓவரில். அற்புதமான ஷாட்டு ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காருங்க. நல்லா கிளியராக டிரைவ் மாதிரி. இதையும் தடுத்துறாருங்க. நல்ல ஃபீல்டிங் நல்லா பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பவுலருக்கு. நல்ல ஷாட். ஆனால் நல்லா அஜய் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 2 ரன் மட்டுமே. பேட்டு எஜ் இது G1ங்க. மோட்டர் வந்தால் G1 ஓடவே தேவை. கமிட்டியால் அறிவிக்கப்பட்ட G1 ஸ்டோரு. இன்னும் 2 நிறையா சேர்க்கணும்னு டிஸ்கஷன் கொடுத்துருக்காரு சேவாக் செந்தில். மெயின் அம்பேரில் ராமதாசன் அவர்களும், லெக் அம்பேரில் ஒரு மணி சிறந்த பேட்ஸ்மேன், அங்கே ஒரு சிறந்த பவுலர், 2 பேரும் அம்பேர் பண்ணிட்டுருக்காங்க கமிட்டிக்காக. 32 4 விக்கெட்டில் துலாமுண்டி. லாஸ்ட் ஓவர் கண்டிப்பாக அடித்தா தான் திரும்பி இந்த கிரவுண்டில் பந்து போட முடியும். ஓவரில் ஃபஸ்ட் பால் அற்புதமான ஷாட்டு லெக் சைடில் 6 ரன்னு நல்லா அடிச்சிருக்காரு. வேல்முருகன் கம்பேக் கொடுப்பாரு பவுலரு. அகலப்பந்து நல்லா லென்த்தில் போட்டார், இருந்தாலும் ஆஃப் சைடில் அகலப்பந்து. அடுத்த பந்து லெக் சைடில் அடிக்க வேண்டிய பால் தான். அடுத்த பந்து அற்புதமான ஷாட்டு. இங்கே தான் பந்து எடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட் அட்டம்லேயே பால் எடுத்துருக்கேன். ரன்னிங் காட்டுறேன். எங்கே அங்கே ரன் அவுட் மாறும். கண்டிப்பாக வேல்முருகன் விக்கெட்டை சேவ் பண்ணி அஜய் விக்கெட்டை இழந்துள்ளார். நல்ல டாட் பாலுங்க, நல்ல இடத்துல போட்டிருக்காரு. கண்டிப்பாக ஒரு பெரிய ஷாட்னாச்சும் அடித்தா அவன் இந்த ஓவரில். கடைசி 2 பந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஷாட்டுக்கு தான் போவார். ஒரு பெரிய ஷாட் அடித்தா கூட அந்த டீமுக்கு நல்லாயிருக்கும். நல்ல டாட் பாலுங்க மறுபடியும். அடுத்த பந்து இன்னிங்ஸ் லாஸ்ட் பால். ஒரு பால் அடி வெளில. கண்டிப்பாக பெரிய ஷாட்டு தான் போவாங்க. மறுபடியும் நல்ல ஷாட் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு பேட்டிங். துலாமுண்டி 40 ரன் அடிச்சிருக்காங்க 5 ஓவருக்கு. 41 அடித்தா வெற்றி என்ற இலக்குடன் அம்மன் கொல்லைமேடு ஜூனியர் பாய்ஸ் களம் இறங்குவாங்க. ஃபஸ்ட் பால், செகண்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் பால். அம்பையரால் நோ பால். பேட்டிப் வேறு G1 பின்னாடி போய் G1 நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் பால். அடுத்த பந்து ஆஃப் சைடில் போகிறது வந்து மறுபடியும் ஓடி தான் எடுக்கணும். அங்கே போனால் ஓடி ரன்னிங் காட்டுறேன், ஓடி தான் எடுக்கணும். 1 ரன் தான் ஓடி இருக்காங்க. மறுபடியும் ஓவர் கோல, மறுபடியும் ஓவரில் பின்னாடி பேக்கப்பு. அடுத்த பந்து சரியான யாருக்கார் பந்து. என் மூஞ்சே பதம் பார்த்துருக்கோம். செம்ம யாருக்காரு பாலை போட்டிருக்காரு. ஃப்ரீ ஹிட் பாலை நல்லா டாட்டா மாற்றிருக்காரு. அற்புதமான ஷாட்டுங்க. மிஸ்ஃபீல்டு ரன்னிங் கட்டுறேன். போலில் வந்து டாஸ் பாலு கேட்ச மாறுமா. கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. ரன்னிங் காட்டுறேன். இப்படி ஓவர் த்ரோவில் பேக்கப்பு, நல்ல பேக்கப்பு. அம்பையரால் இதுவும் பீமர் நோ அறிவிக்கப்பட்டது. மறுபடியும் ஃப்ரீ ஹிட். பேட்டிங்கில் பாண்டியா அவரோட தம்பி பேர் ராஜதுரை, ஆன் சைடில் ரஞ்சித். அடுத்த பந்து நல்ல யார்கர் பந்து, அகல பந்து, நல்லா வேகமாக போட்டிருக்காரு பந்தை. அடுத்த பந்து ஃப்ரீ ஹிட் கன்னியூ ஆகுது. ஓ கண்டிப்பாக காலை பதம் பார்த்துட்டார் பவுலரு. நல்ல பவுலிங், நல்ல யார்கர். நோ பால் போட்டிருந்தாலும் அந்த ஃப்ரீ ஹிட்டை டாட் பாலாக சேவ் பண்ணியிருக்காரு டீமுக்காக. மறுபடியும் பீமர் நோ அம்பையரால் கொடுக்கப்பட்டிருக்குது. மறுபடியும் நோ பால். கண்டிப்பாக பவுலருக்கு வார்னிங் கொடுப்பாங்க. போட்டார் ஃபஸ்ட் ஓவரு. போன பாலும் பீமரில் ஒரு பேட் எட்ஜ் ஆகி G1 மாறி இருக்கு. மறுபடியும் ஃப்ரீ ஹிட் பால். ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்து. ஃபீல்டிங் நல்லா தத்துருக்காரு. ரன்னிங் காட்டுறேன். நல்ல ஃபீல்டிங்.
ஒரு ரன் தான் ஓவரோட கடைசி பந்து. நல்ல பந்துங்க. அந்த பேட்ஸ்மேன் யோசிக்கிறதுக்குள்ள பந்து போயிடுச்சு. நல்ல பவுலிங். 12 ரன்னு கொடுத்துட்டு போயிருக்காரு பவுலரு. 2வது ஓவர் போட பழனிவேல். கண்டிப்பாக ஒரு நிறுத்தி கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா மேட்ச் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஃபஸ்ட்டு பால் ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்து 6. அடித்த உடனே தெரிஞ்சிச்சு அது 6 தான். சிறப்பாக வந்து அடுத்த பந்து நல்ல ரிவெஞ்ச் கொடுத்து கம்பேக் கொடுத்துருக்காரு. டாட் பால், லெக் பை முறையில் டாட் பால். இந்த ஓவரோட 3வது பால் லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து 2 G2. அம்பையரால் கொடுக்கப்பட்ட G2 வந்து டாட் பால். இப்போ நல்ல லென்த்தில் போட்டு டாட் பால். அடுத்த பந்து ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. எத்தனை என்ன மாறும் தெரியல. நல்ல ஃபீல்டிங்கு. ரன்னிங் காட்டுறேன். ஓவரில் நல்ல பேக்கப்பு. 1 ரன் மட்டும்தான். நல்ல ஷாட்டு. 1 ரன் மட்டும்தான். அடுத்த பந்து ஷார்ட் ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்து. சிங்கிள் மட்டும்தான். ஃபஸ்ட்டில் 6 கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நல்லா பந்து போட்டு முடிச்சிருக்காரு பழனிவேல். அடுத்த பந்து 3வது ஓவரில் ஃபஸ்ட் பால். நல்ல ஏற்கர் எடுத்து வந்து காலில் அடிச்சிருக்காரு. நல்ல பவுலிங். அடுத்த பந்து எக்ஸல் அடிப்படி 6 கொடுத்துருக்காரு. அம்பையர் 6 கொடுத்துருக்காங்க. ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் 6 அம்பையர் கொடுத்துருக்காங்க. அடுத்த பந்து டாட் பால். அடுத்த பந்து பவர் ஷாட்டில் அடிச்சிருக்காரு. டாட் பால். 5 ஓவர் மேட்ச். அடுத்த பந்து சிறப்பாக கொஞ்சம் கேட்ச மாறுமா. சிங்கிள் மட்டும். நல்ல பவுலிங். அடுத்த பந்து பேட்டில் லைட்டாக எட்ஜ் ஆகி லெக் சைடில் நேரம் போயிட்டுருக்கு. கீப்பரை ஓடிட்டுருக்காரு. ரன்னிங் காட்டுறேன். நல்ல த்ரோ. 12 பாலுக்கு 9 அடிக்கணும். நல்ல டாட் பால். ஃபஸ்ட் ஓவர் போட்டிருந்த அவரே திரும்பி வந்திருக்காரு பாண்டி. வந்து டாஸ் பால். அது ஸ்டிக் மேலே வந்திருக்கா. நோ பால் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பீமர் நோ இல்லை. பேட்டிங் அப்பீல் பண்ணி அம்பையர் நோ பால் கொடுக்கல. நல்ல பவுலிங். நல்ல வேகமாக போட்டிருக்காரு. அடுத்த பந்து ஷாட்டு அடிக்கப்பட்ட பந்து ஸ்ட்ரைட்டில் 6. நல்ல ஷாட்டு. 2 6 அடிச்சிருக்காரு. ஓப்பனிங் வரைக்கும் நல்லா விளையாட்டுருக்காரு ராஜதுரை. வந்து அகலப்பந்து நல்ல வேகம் போட்டிருக்காரு. இடத்துல போடல. லைன்லேருந்து லென்த்து மிஸ் பண்ணுறாரு. நல்ல வேகமாக போட்டிருக்காரு. 2 அடிக்கணும். ஃபீல்டர்லாம் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த பந்து அற்புதமான ஷாட்டு ஸ்ட்ரைட்டில். சிங்கிள் மட்டும்தான். நல்ல ஃபீல்டிங். மேட்ச் ட்ரா. ஸ்ட்ரைட்டில் லெக் சைடில் அடிக்கப்பட்டு வந்து கேட்சாக மாறுமா. கேட்ச் மிஸ் பண்ணிட்டாருங்க. நல்ல கேட்சை மிஸ் பண்ணி சிங்கிள் என்ற முறையில் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க அம்மன் கொல்லைமேடு ஜூனியர் பாய்ஸ்.